சென்னை சேலையூரில் தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி தனியார் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குரோம்பேட்டையை அடுத்த திருநீர்மலையைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரின் மனைவி சரண்யா கோபாலபுரம் கூட்டுறவு பண்டகசாலை மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார். கர்ப்பிணியான இவர் ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மகப்பேறுக்காக அனுமதிக்கப்பட்டார். சரண்யாவுக்கு சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் தாய் சரண்யா உடல்நிலை முடியாமல் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நீண்ட நேரமாக சரண்யா குறித்து எதுவும் தெரியாததால் உறவினர்கள் சென்று பார்த்தபோது சரண்யா உயிரிழந்தது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சரண்யாவின் கணவர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற போலீசார் சரண்யாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். படிச்சு முடிச்சிட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கல. சார் நீங்க எதாவது நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றேன். சார் எங்க மேல அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார். நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்க மேலதான் பிரச்சனை இருக்குன்னா நீங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க? மிரட்டுறோம்னா எங்க வீட்டு பொண்ணு இறந்துருச்சுங்க, நாங்க கேள்வி கேட்கறோம். கேள்வி நீங்க கரெக்டா பதில் பண்ணீங்கன்னா நாங்க எதுவும் மிரட்ட போறோம்? நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்கறோம். நாங்க கேள்வி கேட்கறதே உங்களுக்கு மிரட்டுற மாதிரி நீங்க தோணுச்சுன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? இதை கேட்டதுக்கு வேக மட்டும் கிளம்பி போயிட்டா. டாக்டர் நேம் சுதா.